எனர்ஜி வேம்பயர்ஸ் இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம லைஃப்பில் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். புதுசாக ஒருத்தங்க வந்து புதுசான்னு சொல்ல முடியாது, நம்ம லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை புதுசான ஒரு உறவாக உருவாயிருக்கலாம். வரும்போது அவங்க சைட்ல இருந்து வார்த்தைகளாலோ செயல்களாலோ எந்த ஒரு கெட்டதையுமே நம்மளுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் ஒரு டவுன்ஃபால் நம்மளுக்கு நடக்கும். ஒரு தொழிலில் முன்னேற்றம் அடையாமல் ஏதோ ஒரு டேமேஜ் நடக்கும். இல்லைன்னா ஒரு ஃபிசிக்கலாவோ இல்லை லைஃப்பில் ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறது, இது ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயங்கள் நிறையா நடக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இவங்க வந்து எனர்ஜி வேம்பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோல் எனர்ஜியவே சக் பண்ணி இழுக்கக்கூடிய தன்மையுடையவர்கள். இவங்க கிட்ட உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏழாம் அறிவு படத்துல டோங்லின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க இல்லையா? ஆன்டி ஹீரோ கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து உட்கார்ந்தோடனேயுமே உள்ள இருந்து அவங்க அப்படியே நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாத்தையுமே வந்து அப்படியே சொல்லி டோங்கிலி கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க நம்ம லைஃப்ல வந்தோடனேயுமே நம்ம எதெல்லாம் ஷேர் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை மீறி நம்ம சொல்லிட்டு இருப்போம். நம்மளுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் இன் அவுட் எல்லாமே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம யார்கிட்டையும் சொல்லவே கூடாதுன்னு நினச்சுமே எப்படி நம்ம இவங்க கிட்ட சொன்னோம், இதை நம்ம சொல்லியிருக்க கூடாதே அப்படின்னு நம்ம ரொம்ப லேட்டாக யோசிப்போம். ஆனால் அது நம்மளாம் சொல்லியிருக்க மாட்டோம். அந்த எனர்ஜிஸ் அப்படி சொல்ல வச்சிருப்பாங்க, உறிஞ்சிருவாங்க. நம்மளுடைய எல்லா ரகசியங்களையும் உறிஞ்சி நம்மளை பிரேக் பண்ணி வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கும். இது ஒரு ஈவில் எனர்ஜி தான். பட் வெளியில் தெரியவே தெரியாது, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியாது. இது எல்லாம் சென்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப கான்சியஸ்க்கு வரணும். விழிப்புணர்வு நிலையை அதிகப்படுத்தணும்னா பாசிபிள். தியானம் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.